ஒரு ராஜா தன் மகனின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட அனைவரையும் அழைத்திருந்தார். பிறந்தநாள் விழாவும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இளவரசனின் தங்க கிரீடம் காணாமல் போய்விட்டது. அதை அறிந்த ராஜா இப்பொழுது எப்படி கண்டுபிடிப்பது என்று அமைச்சரிடம் ஆலோசனை செய்தார். அமைச்சர் அதற்கு என்னிடம் ஒரு மாயப்பெட்டி இருக்கின்றது. அதை வைத்து நான் உங்களுக்கு கண்டுபிடித்து கொடுக்கிறேன் என்றார். அமைச்சர் அனைவரிடம் சென்று இது ஒரு மாயப்பெட்டி. இதை தனி அறையில் வைக்கிறோம். அனைவரும் இதன் மேல் கை வைக்க வேண்டும். திருடர்கள் கை வைத்தால் இது ஒலி எழுப்பும் என்றார். அனைவரும் கை வைத்துவிட்டு வந்தார்கள். பின் அமைச்சர் ஒவ்வொரு கையையும் பிடித்து முகர்ந்து பார்த்தார். ஒருவரை மட்டும் பார்த்து இவன்தான் திருடன். இவனை சோதித்துப் பாருங்கள் என்றார் அமைச்சர். அதுபோலவே அவன்தான் கிரீடத்தை திருடி வைத்துள்ளான். ராஜாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாயைப் பெட்டி நன்கு வேலை செய்கிறது என்றார். அதற்கு அமைச்சர் இது மாயப்பெட்டியும் இல்லை, மந்திரப் பெட்டியும் இல்லை. இது ஒரு சாதாரண பெட்டிதான் என்றார். அப்போது எப்படி நீ திருடனை கண்டுபிடித்தாய் என்றார் ராஜா. அமைச்சர் அதற்கு அந்த பெட்டியின் மேல் ஒரு வாசனை திரவியம் தடவி வைத்தேன். அந்த திருடன் மட்டும் பயத்தால் அதன் மேல் கை வைக்கவில்லை. அதனால் அவன் கையில் அந்த வாசனை வரவில்லை. அதை வைத்துத்தான் கண்டுபிடித்தேன் என்றார் அமைச்சர். அதற்கு ராஜாவும் மகிழ்ந்து பரிசு வழங்கி அமைச்சரை பாராட்டினார். புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும்.